பைசன் சூப்பராக இருக்கு. கடைசியில் கிளைமேக்ஸில் ரொம்ப சூப்பராக கொண்டு வந்து முடிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு படம். ஃபைட் சீக்வன்ஸ் வந்து ஓகே தான் ப்ரோ. ஆக்சுவலாக வந்து உண்மையை தழுவி எடுக்கிறதுனால வந்து அந்த அளவுக்கு கொடுக்க முடியல, அந்த அளவுக்கு சினிமாட்டிக்காக இல்லை. பட் வந்து ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் சினிமாட்டிக் எதிர்பார்ப்போம் நம்ம ஜென்ரல் ஆடியன்ஸா, அது இல்லை. பட் ஆனால் இந்த கதைக்கு அந்த மாதிரி ஒரு ஃபைட்டு தேவைப்படாது. ஆனால் நல்லா எடுத்திருக்காங்க படம், சூப்பர். பசுபை சார் தான் சார் வேற லெவல். அவரு லால் சார் வேற லெவல் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. துருவுக்கு அக்காவும் நடிச்ச ரஜிஷா செம்மையா பண்ணியிருக்காங்க. எல்லாருமே ஓவரால் ஆக்டிங் எல்லாமே சூப்பராக வாங்கியிருக்காங்க, எல்லாமே நல்லா இருக்கு. கடைசியில் ஆனால் ஃபர்ஸ்ட்லேருந்துலாம் வந்து இப்போ அந்த கபடி பெருசாக நம்மளுக்கு வந்து அது கில்லியில் வரவங்களாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு யாரும் வந்துடாதீங்க, தயவு செஞ்சு இது வேற மாதிரி படம். ஸோ அந்த மாதிரி நினைக்காதீங்க, நல்லா இருக்கும். கடைசியில் வந்து சூப்பராக கடைசி மேட்ச் வந்து பயங்கரமாக கொண்டு வந்து அது நல்லா பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. அமீர் சாருக்கு வந்து ஒரு கல்யாணத்தை நிறுத்திட்டு அதுக்குமா ஒரு டைலாக் பேசுவார், அதுதான் வந்து இந்த படத்துல வெயிட்டான மாசான சீன்னு நான் நம்புறேன். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதாவது வந்து நம்ம எப்படி இருக்கணும்ன்றத வந்து மாரி செல்வராஜ் வந்து அந்த ஒரு 2 டைலாக்ல வந்து சொல்லிட்டு போயிட்டாரு. நம்ம அந்த மாதிரி வாழ கத்துட்டா நல்லா இருக்கும், எல்லாருமே அப்படி இருக்கணும். மியூசிக்லாம் பக்கா செமையா இருக்கு. ஸோ குறை சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ் பிடிக்குமானா தெரியல ஜி, அது தெரியல. எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸா வந்து பார்ப்பாங்களான்னு எனக்கு தெரியல. பட் பார்த்தா நல்லா தான் இருக்கும், ஆனால் அவங்களுக்கு பிடிக்குமான்னு எனக்கு புரியல. படம் சூப்பராக இருக்குண்ணே. இப்போதான் பார்த்துட்டு வந்தேன். இப்போ நம்ம படம் பார்க்குற முன்னாடி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, அந்த லுங்கி வச்சு ஒரு கதை சொல்லியிருப்பாங்க, படம் இந்த மாதிரி இருக்கும். லுங்கி பார்த்தீங்கன்னா இந்த வாழை படத்தில் அப்படி தான் இருக்குது, பரியர்மல் பெருமாள் படத்தில் அப்படி தான் இருக்குது, இந்த படம் அப்படி தான் இருக்கும் அப்படி தான் நினச்சி வந்தோம். ஆனால் அந்த மாதிரி கிடையாது, படம் முழுக்க வேற. ஃபைட் சீக்வன்ஸ் ரொம்ப அதான் எல்லாமே தத்ரூபமாக இருந்துச்சு. அந்த சம்பவம் அப்படியே அங்கே கேமரா வச்சு எடுத்த மாதிரி இருந்துச்சு, ஒரு சினிமா பார்க்குற மாதிரி இல்லை, அப்படியே எடுத்த மாதிரி இருந்துச்சு. பசுபதி சார் எப்பவும் போல அவரு சிறந்த நடிகர், எப்பவும் போல அவரு சிறப்பான சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்திருக்காரு. ரொம்ப சிறந்த நடிகர் அவரு. அமீர் சார் 2 பேரும் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அந்த தலைவர்களை அப்படி கொண்டு வரது இருக்குல்ல, இந்த தலைவரை அப்படி கொண்டு வரது ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. இந்த படம் கதையும் டிஃப்ரெண்டா இருக்கு. எல்லா ஜாதிய படம் நினைச்சு நீங்க வராம விட்டுறாதீங்க. இது ஒரு கபடி படம், இது ஒரு விளையாட்டு வீரரோட படம். ஜாதிய தழுவல்களுக்கு வரை இது ஜாதிய படம் இல்லை. அந்த காலகட்டத்தில் என்ன நடந்துச்சோ அதை தான் காட்டியிருக்காரு. முழுக்க ஜாதிய படமா கிடையாது. துருவ விக்ரம் வந்து எப்பவும் போல அவர் இது பண்ணியிருக்கிறாரு. மேல இருக்க குற்றச்சாட்டு, நான் ஒரு நெப்போ கிட்ட அப்படி இப்படின்னு அவர் மேல இருக்க எல்லா குற்றச்சாட்டையும் இது மூலியமா உடைச்சிட்டாரு. தமிழ் சிங் ஆமா. படத்திலே பாத்தீங்கன்னா படம் நம்ம பிகினிங் ஸ்டேஜ்ல எல்லா நடிகர்களோட படம் எடுத்து பாருங்களா, ஒரு ஈஸியான கதையா இருக்கும், ஒரு கமர்ஷியல் கதையா இருக்கும். ஒரு லவ் பண்ணுவாரு, ஒரு கூட காமெடியன்ஸ் இருப்பாங்க, அப்படிதான் போகும். படமே ஒரு வித்தியாசமான கதை தான். அது ரீமேக்கா இருந்தாலும் ஒரு மூர்க்கத்தனமான ஒரு காதலன், ஒரு குடிக்கடுமையான ஒரு ட்ரக் அடிக்டா வந்திருப்பாரு, அதே கஷ்டம். அதுல ஒரு சீன் கூட அதுல அவரோட அந்த நடுக்கமோ எதுவுமே இருக்காது, ரொம்ப நேச்சுரலா பண்ணியிருப்பாரு. 2வது படம் பாத்தீங்கன்னா முழுக்க ஒரு வில்லத்தனமா பண்ணியிருப்பாரு. அவங்க அம்மாக்காக பழி வாங்குறேன், சார ஆலையெல்லாம் வெறுத்து அந்த சார குடிப்பழக்கத்தை வெறுக்கிற ஒரு நல்ல சிந்தனையோட இருந்தாலும் முழுக்க வில்லத்தனத்துல தூக்கி சாப்பிட்டுருப்பாரு. 3வது படத்துல இந்த படத்துல ரொம்ப தத்ரூபமா வச்சாரு. மாலதி கணேசன் சாரோட சின்ன வயசு எப்படி இருந்திருக்கும், எவ்வளவு கஷ்டப்பட்டு அப்படியே நம்ம கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்தாரு. கபடி சீக்வன்ஸ் ரொம்ப அருமையா இருந்துச்சு, தத்ரூபமா இருந்துச்சு, ஒரு யதார்த்த சினிமாவா இருந்துச்சு. கபடி பேஸ் பண்ணியும் கபடியில அரசியல் பேஸ் பண்ணி 2 பேருக்கு. இப்போ நேஷனல் லெவல்ஸ் போனா நம்மள என்ன ஒரு சீன் கூட இருக்கும், நேஷனல் லெவல்ஸ் போவாங்க, உங்க ஸ்டேட்ல இருந்து வந்து அந்த மாதிரி பண்றீங்க, அந்த மாதிரிலாம் சீன்ஸ் இருக்கும். முழுக்க இதை எல்லா தரப்புலையும் எடுத்திருக்காங்க. கனெக்ட் பண்ணிக்காம ஒவ்வொரு சினிமா கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கு, ஒரு யதார்த்த சினிமா வந்திருக்கு. பைசன் டைட்டில் அதுதான். இப்ப இதனாலதான் நம்மளுக்கு மற்ற மாநிலத்தில் ரீச் ஆகும். இப்போ பைசன் வைக்கும்போது ஆந்திராலையும் சரி, கேரளாலையும் சரி, எல்லா ஊரும் பார்ப்பாங்க. பைசன் காலமாடான் பேரு நல்லா பொருந்தி இருக்கு. கண்டிப்பா பார்க்கலாம், தீபாவளிக்கான படம். தீபாவளி படம் அப்படின்னாலே பொதுவாக அந்த கமர்ஷியல் படங்களுக்கு தான் முக்கியத்துவம் மக்கள் கொடுப்பாங்க. இந்த படம் மக்கள் மத்தியில் போய் சேரும், கண்டிப்பா போய் சேரும். நல்லா இருக்கு, எந்த இடத்துல லாக் ஆன மாதிரி தெரியல, நல்லா கனெக்ட் ஆகுது நம்மளுக்குள்ள, நல்லா இருக்கு பார்க்கலாம். ஸ்டார்டிங்ல இருந்து நிறைய சண்டை காட்சிகளா இருக்குன்னு சொல்றாங்க, அது கொஞ்சம் தகட்ட வைக்குது. ஒரு சில சீன் அப்படி தகட்ட வைக்குது. என்ன சீன்லாம் நல்லா ஒர்க் ஆயிருக்கு? சீன் நல்லா ஒர்க் ஆயிருக்கு, எல்லா சீனும் நல்லா இருக்கு, எல்லா ஃப்ரேமும் நல்லா பண்ணியிருக்காரு. கபடி நல்லாவே காமிச்சிருக்காரு, மற்ற படங்கள் மாதிரி இல்லை. கபடி கண்டிப்பா நல்லா பண்ணிருக்காரு. ஒரு கபடி பிளேயராகவே அவர் இது சொன்னாரு, ஒரு மேட்சுக்கு ப்ரிப்பேர் ஆகிருக்கு, அதே மாதிரி தெரியுது. ஒரு நடிக்கிறா இல்லாமல் கபடி பிளேயராக வாழ்ந்துருக்காரு.
மாறி படம் எல்லாமே அரசியல் தான் பேசும். இது என்ன அரசியல்? இதுவும் அதான் பேசும். எல்லாமே ஒரே மாதிரியான பேட்டர்னா தான் இருக்கும்னு சொல்லிட்டு ஒரே மாதிரியான பேட்டர்ன்ல இருக்கு, ஆனா இது வேற ஜானர்ல இருக்கு. போர் அடிக்கல, பார்க்கலாம். தீபாவளிக்கு மட்டும் எப்போதுமே செலிப்ரேஷன் படம் தான் போவாங்க. இந்த படம் வந்து போவாங்க. கண்டிப்பா போகும். இதுதான் ப்ரோ தீபாவளி. கபடியில